இந்த மாதிரியான அமைப்புகள்ல கட்சி சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது. நீங்க எந்த கட்சி ரூலிங்க்கு வரீங்களோ அவர்கள் சார்ந்த நபர்கள் சென்சார் போர்டில் இருக்கிறதுங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அது முதல்ல முழுக்க அழிக்கப்படணும். அது மட்டும்தான் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை தளத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் இவங்களையெல்லாம் சேர்ந்து ஒரு சென்சார் போர்டு உருவாக்கப்படணும். அதுல ரைட் இருக்கலாம், லெஃப்ட் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அது ஒரு ஜனநாயக பூர்வமா இருக்கணும். அது மட்டும்தான் சென்சாரை ஜனநாயக பூர்வம் மாற்றும். நன்றி சார், நீங்க சொன்னது இஸ் மோர் தென் ஸ்பெஷல். தேங்க்யூ. அண்ட் அந்த கைத்தட்டல் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் சார். மனமார்ந்த நன்றி. சரண் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திரைத்துறையில் உண்மையான ஒரு ஆல்ரவுண்டர் யார் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய சித்ரா சார் தான். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சுபாவம். அப்புறம் சினிமாவை முன்ன பின்ன எல்லாமே கரைச்சி குடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை. அப்புறம் பரவலாக ஒரு பிரிட்ஜு மாதிரி நம்ம ஆதி காலத்திலிருந்து சினிமாவிலேருந்து ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு கலைஞர்களாக எல்லாரையுமே பேட்டி கண்டு அதை தொகுத்து இப்போ இருக்கிறவங்க கிட்ட கடத்துறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பணி. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது நிச்சயமா இந்த நூற்றாண்டில் தெரியாது, அடுத்த நூற்றாண்டுக்கு அது தெரியும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாருங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். அது ஆழ்கடல் மாதிரி இருப்பார். ஆனால் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கு. ஸோ அவர் வழங்குற இந்த விருது பிரேம் அந்த விருதுங்கிறது ரொம்ப முக்கியமான விருதாக இனிமேல் கருதப்படும். இதை தொடர்ந்து அவர் பண்ணுவார். அந்த விருது வாங்கக்கூடிய நம்ம ராஜமுருகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.